வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னா அவல் உப்புமா தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நான் அவல் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதை சுத்தமாக வாஷ் பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைக்கலாங்க. இங்கே பாருங்கள், சுத்தமாக வாஷ் பண்ணிட்டேன். இப்போது கொஞ்சமாக தாங்க தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். இங்கே பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இது ஊறிடுச்சு. அதுக்குள்ளே நான் ஆனியன், இங்கே பாருங்கள், 2 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. ஆனியனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க. உப்பு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் ஆனியன் நல்லா வதங்கிட்டுங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் எப்பவுமே நிறைய சேர்த்துக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு சேர்த்து வதக்குனீங்களா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வதங்கிடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த அவலை கொட்டி கலந்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. அவல்லே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான முறையில் டேஸ்டியான அவல் கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க டைம் ஆகுதுன்னா சீக்கிரமாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணி முடிச்சிடலாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து சேரும். இப்போ நான் இதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ஆனியன் நிறைய சேர்த்துக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.